போலாமா? பிரியாணி சாப்பிடலாமா? நான் ரெடி. புட்டுலாட்டிக்கு போறது. இன்னைக்கு ஒரு புட்டு சாப்பிடுவோமா? ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாமா? சாப்பிடுறோம், வளப்பறம் சாப்பிடுவோமா? பீஃப் பிரியாணி பயலங்கடா. சிக்கன் பிரியாணி சாரி. தோத்துக்கிட்டே இருக்கீடா. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். சூடான சுவையான சிக்கன் பிரியாணி. என்ன சாப்பிட்டோம்? பிரியாணி சாப்பிட்டோம் கைஸ். தரமான பிரியாணி. ஆனா அவங்க உழைப்புக்காகவே நான் வந்து 100ல அன்லிமிட்டெட் இன்ஃபினிட்டி போட்டுக்குவாங்க. அன்லிமிட்டெட் பிரியாணி. ஆமா, 2 நாள் வெளியே சாப்பிட்டாலும் இப்ப வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப மன நிறைவா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரிப் வந்தீங்க அப்படின்னா பக்கத்துல உங்க ரிலேஷன் யாரா இருக்கிற மாதிரி பார்த்து இதே மாதிரி வந்து சாப்பிடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பாய்ஸ்ல ஒரு ரெஸ்ட் போட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து கிளம்பிட்டு டேக் ரெஸ்ட் கொஞ்ச நேரம் கிளம்பிட்டு போகும்போது திரும்ப வந்து நாங்க வந்து அப்டேட் பண்றோம். பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தின்னுட்டு எருமாடு மாதிரி போயிட்டு இருக்கோம். பொறட்ட சவுண்ட் இப்ப நம்ம கேட்கலாமா? இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? கரண்டே போனாலும் செனப்பண்ணி மாதிரி தூங்குறாங்க. மொட்டையனெல்லாம் கொஞ்சம் பாருங்க, இடியே இடிச்சாலும் மழையே பெஞ்சாலும் தூங்க வேண்டாங்க மாதிரி தூங்குறாங்க. அவ்வளவு வேர்க்குது, அப்பயும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போல லீவுடாவா? பாய். அப்பா வந்து சும்மா நொய்ங்கறா. பாய் சித்தி, பாய். சித்தா போயிட்டு சித்தா. ஓகே. ஆன் பண்ணல நேரம் பின்னாடி போயிட்டு ஜீவா வரும்போது அந்த ஜீவா கேமரா ஆட்டோ முகில் தான் என்னது எடுத்துட்டு இருப்பாங்க. மட்டும் இல்லடா, உள்ள உட்காந்து எடுப்பான்டாங்க. மணி கணக்கு போய் மக்கி வாங்கிடுவான். மக்கி கிராஸா பிடிக்கிறடா பாலா. கண்ணாடி கொடுத்துக்கா. பாயிண்ட் வருது. பாயிண்ட் எப்பதான் பாலாவோட கேரக்டர் என்னன்னா பழச மறக்க மாட்டான். ஆமா, பழச மறக்காத ஆள். அவன்கிட்ட காசு எல்லாம் இருக்கு. 70 Pro Max அது வாங்கறதுக்கே காசு இருக்கு. பட் பழச மறக்க மாட்டான். அவனோட ஆளுக்கு ஐபோன் குடிக்காத ஒரே காரணத்துக்காக வாங்காம இருக்காரு. நிஜமாதான் சொல்றியா? அவன் ஆள் வந்து என்ன போன வந்து அதே போன் தான் இவங்க வாங்குவாரு. அவன் ஆள்கிட்ட வந்து ரெட்மில ஏதோ போன் இருக்கனால இவங்க ரெட்மில வாங்கிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு ட்ரூ லவ். ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழைக்கேனாக யாருமே தெரியாது. நிறைய பாடுவாரு. பாட்டெல்லாம் நான் வந்து பாட முடியாது. காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க. ஒருவேளை பாலா கேமராக்குள்ள வந்துட்டாரு. இப்ப அவர் உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு. என்னன்னு கேளுங்க. பேசுறப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்து பார்க்கலாம். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. வெளிச்சம் பாரு, பக்கல போல வெளிச்சம் பாரு, பல்லான ரோட்டு மேல காலடிக்கு ஊட்டு பாரு. வெளிச்சம் பாரு, பக்கல போல வெளிச்சம் பாரு, பல்லான ரோட்டு மேல காலடிக்கு ஊட்டு பாரு. கட்டு கட்டா நோட் படிச்சா கரண்ட் பில்லு கட்டனாரு.
காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உலகத்தானே முடியும் அதில் உருவம் இல்லை காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுகை சொன்ன வார்த்தை இல்லை. A few moments later. இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பைபாஸ்ல வந்து சரஸ்வதி மெஸ். அங்க வந்து சரி நம்ம டின்னரை முடிச்சிடலாம் நம்ம வந்து நிப்பாட்டி இருக்கோம். பசங்க எல்லாம் முன்னாடியே உள்ள போயிட்டானுங்க. நம்ம வரும்போது சரியான பாட்டு ஜாலி டான்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. பையன் தான் வந்து லாஸ்ட்ல உட்காந்து அமைதியா வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு பசி, அவ்வளவுதான். நம்ம டின்னரை முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்றோம். வாங்க பசங்களை போய் பார்ப்போம். சில்லி பரோட்டா ஒண்ணு, நெய் ரோஸ்ட் ஒண்ணு, மசாலா ரோஸ்ட் ஒண்ணு. நான் ஊத்தாப்பம் இருக்கேன். சாம்பார்ல ஒரு டிப்பு, கார சட்னி, தேங்காய். 65 பிரியாணி ஒரு பிக் பைட் போறோம். இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், குமாரா இருக்கு. தோசை வரும்போது வந்து ஊற வச்சான் பாருங்க. இப்ப வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிட்டான். ஒரு முரட்டடி பண்ணிட்டாங்க பாருங்க. ஒரு முரட்டடினா அடி முரட்டடி அங்க பாருங்க. ஒன் சைடு ஆம்லெட், தோசை, சப்பாத்தி, பரோட்டா. ஆம்லெட் சாப்பிடுற முறை ஒண்ணு கொடுக்குறவங்க. சாரி ஆப்பாயில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பாயில் சாப்பிட தெரியல. கட்டிங்க விளையாடக்கூடாது. வச்சிருக்கீங்களா அப்புறம் கேக்குறேன். கரெக்டா கடி ஐஸ்கிரீமே இருக்கு. அதெல்லாம் இல்ல எனக்கு வேண்டாம். எது கையை பிடிக்காது கையை பிடிக்காம கடி. எதுக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு கடிக்கு ஆங்கிற கரெக்டா உருவிட்ட ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா நீங்க வந்து ஆல்ரெடி பாத்துருப்பீங்க செருப்பு இல்ல அப்படின்னு சொல்லி. பையன் பாருங்க பாண்டிச்சேரியில செருப்பு இல்லாம முடிச்சிட்டான் மாலை போட. எங்க போறோம்னா சிவா செருப்பு டூர். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. சிவா செருப்பா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் லவர்ஸ்க்குலாம் உங்களுக்கு தெரியும், இந்த கிரீமோட கோன் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட அடிச்சு போனானுங்க, இதுக்கு அடிச்சு பாருங்க. அந்த மாதிரி யாராவது லவர்ஸ் நீங்க கவுண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மனசு எடுத்து தான் செருப்பு வாங்க போகலாம். ஒரு வழியா வந்து ரீச் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாக்கு. நான் வந்து உங்களுக்கு வரும்போது ஒரு ஃபன் ஒன்று பண்ணிருந்தோம். ஒரு ஆக்சிடென்ட் கிராஷ் வீடியோ போட்டு இவனுக்கு ரெண்டேத்தி பயமுறுத்துற மாதிரி சிவாபு திவாகரையும் நம்ம பண்ணா இருந்துச்சு. நேரில் பார்த்தப்போ இந்த வீடியோ ஆட் பண்றேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா தான் இருக்கும். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சிவா கிளம்பிட்டான். கடைசி வரைக்கும் செருப்பு வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான். நன்றி, போயிட்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பாய் நண்பர்களே. நாங்க போய் காரை போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து பைக் எடுத்து நாங்க வீட்டுக்கு போகணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பின்னாடி பாருங்க எத்தனை கூட்டம், ஆடின கூட்டம் எல்லாம் யாரையுமே காணும். அலப்பற கூட்டம் வந்து அப்படியே பிரிஞ்சு போச்சு. கொஞ்சம் வந்து மனசெல்லாம் ஃபீலிங்கா தான் இருக்கு. இந்த 2 நாள் வந்து இன்னுமே ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு மெமரிஸா இருக்கும். எந்த இடத்துக்கு போலாம் அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க. அந்த விஷயத்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அத பாத்தீங்கன்னா 90K பக்கம் கலந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். சமூகம் பெரிய இடம் போட்டு பார்த்த வீடியோ எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கு, என்ன நாங்க மாத்திக்கணும், என்ன பண்ணணும்னு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கால் பண்ணி கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நாங்க எப்படி நாங்க மாத்தி திருப்பி பண்ணணுமோ கண்டிப்பா எங்களோட பெஸ்ட்டை நாங்க பண்ணுவோம். அடுத்து என்ன vlog, எங்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்டேட் பண்றோம். உங்களுக்கு எல்லா எபிசோடும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காம. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூனா இருங்க. சும்மா கலகரம்.